வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு தலைப்போட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதாவது சொல்லுவாங்க தானே, இன்பமும் துன்பமும் ஒரு சுழல்ற சக்கரம், இரவு பகல் மாதிரி எங்களோட வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குமென்னு சொல்லுவாங்க. சிலர் இந்த கவலைகள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு சோதனை சோதனை சோதனைக்கு மேலே சோதனை வந்துகிட்டே இருக்குது, எனக்கு எதுவுமே சரியாகுதில்லை, அதை தொட்டாலும் தோல்வி, இதை தொட்டாலும் தோல்வி, எனக்கு பணம் இல்லை, என் உறவுகள் எல்லாம் என்னை துண்டித்து வாழ்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கஷ்டமான நிலைமையில் இருக்குது, எந்த அருளும் எனக்கு இல்லை, இப்படின்னு எங்களோட வாழ்க்கையில் எங்களை அண்டியவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்படியானவங்க இப்படியே அடிக்கடி முணுமுணுத்துட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத நிறைய நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கோம். உண்மைக்குமே நாங்கள் சொல்லுவோம், எங்களோட இறைவன் எங்களுக்கு சோதனைகளை கொடுப்பான், கைவிட மாட்டான், எங்களுக்கு சோதனைகளை கொடுப்பான், கைவிட மாட்டான், எங்களுக்கு சோதனைகளை கொடுப்பான், கைவிட மாட்டான். நாங்கள் எல்லாருமே அடிக்கடி சொல்லுவோம். இந்த இறைவன் சோதனை கொடுத்த இறைவன் கையை விடமாட்டான் என்கிற இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவன் கையை பிடிக்கிறதும் கையை விடுறதும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், கஷ்டங்கள் வந்தால், கவலைகள் வந்தால், துன்பங்கள் வந்தால், துயரங்கள் வந்தால், சோதனைகள் வந்தால், வேதனைகள் வந்தால் தான் எங்களுக்கு அது சோதனை நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தனை கண்ணியப்படுத்தியிருக்கான், ஒருத்தனை உயர்த்தி வச்சிருக்கான், செல்வத்தை கொடுத்துருக்கான், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கான், பெரிய வீடு வாசலை கொடுத்துருக்கான், எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கான். அவனுக்கு நாங்கள் நினைக்கிறோம் அவன் நல்லா இருக்கான், நாங்கள் தான் பாவிகள், நாங்கள் தான் சோதிக்கப்படுறோம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுவும் அவனுக்கு கொடுக்குற ஒரு சோதனை தான். நோயால், துன்பத்தால், கஷ்டத்தால், உறவுகளை பிரிஞ்சு இப்படியான வாழ்க்கையில் நினைச்ச வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கல, நினைச்ச சந்தோஷங்கள் எங்களுக்கு கிடைக்கல, எங்களோட பயணத்தில் எங்களுக்கு எல்லாமே தோல்வி, எங்களுக்கு நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு சோதனை, நாங்கள் பாவிகளாக இருக்க முடியும். உண்மைக்குமே நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு சோதிக்கப்படுறோமோ, எவ்வளவுக்கு கஷ்டப்படுறோமோ, எவ்வளவுக்கான நாங்கள் துயரங்களை அனுபவிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நாங்கள் செஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சோ செய்த பாவங்களை எங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நிலையில் எங்களை அந்த மரணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அந்த சோதனை எங்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனையாக இருந்தாலும் அது அருளாக மாறுது. அந்த எந்த இடத்துல அது அருளாக மாறுதுன்னு சொன்னால், அந்த சோதனையில் நாங்கள் அல்லாஹ்வை நினைக்க பொறுமையாக இருக்கோம், இதில் ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்கிது, இது மூலம் நாங்கள் ஒரு நன்மையை அடைகிறோம் என்று நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குறோமா, அல்லாஹோட பக்கம் நாங்கள் அழைக்கப்படுறோமா, நாங்கள் அதில் அந்த சோதனைகள் வருகின்ற நேரத்தில் தீய விஷயங்கள்லேருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றி கொள்கிறோமாங்கிறத அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனைகள் மூலமாக ஒரு பரீட்சையை எங்களுக்கு இந்த உலகத்தில் வைக்கிறான். இந்த பரீட்சையில் நாங்கள் பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமான்னு நாங்கள் அந்த இடத்துல பொறுமையோடையும் அல்லாஹ்வோட பாதையில் போகிற நேரத்தில் இருந்தான் அந்த வெற்றி எங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த சோதனைகளை தண்டனையாக கொடுத்தாலும் அதில் வெற்றி எங்களுக்கு அருளாத்தான் சேருது. அதில் இருக்கிற நன்மைகளை எங்களோட வாயால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த உலகம் எங்களுக்கு, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்சி அந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பெரிய பதவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு கொடுத்த அருள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த அருள் மூலம் அவங்க மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, மற்றவங்களோட எப்படி அவங்க பேசுகிறாங்க பழகுறாங்க, அவங்களுக்கு கொடுத்த செல்வம் மூலமாக எப்படி ஏழை வறியவர்களுக்கு உதவுறாங்க, இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஹலாலான முறையில் வாழ்கிறாங்களா ஹராமான வழிகளில் வாழ்கிறாங்களான்னு இந்த செல்வங்கள் மூலமாக அவங்களுக்கு சோதனையை கொடுக்குறாங்க. அந்த அருள்கள் மூலம் அவங்க நல்ல வழியில் இருக்கிறாங்களாங்கிறது அது ஒரு வகையான சோதனை. இந்த அருள் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிறது தண்டனையாகவும் மாறலாம். அது அவங்களுக்கு இந்த அருள் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அருளாக இருந்தால் அது காலம் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து அது அவங்களுக்கு சிறந்த அருளா, அது தண்டனையாங்கிறது அவங்களோட வாழ்க்கையை பொறுத்தான் இருக்குது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ நபிமார்களை நாங்கள் வரலாறுகளை படிக்கிறோம். ஆதம் அலை முதல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையும் வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டிருக்காங்க, நோயால் சோதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய விஷயங்களெல்லாம் நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சோதனைகள் மூலம் அவங்க நிறைய படிப்பினைகள் அடைஞ்சிருக்கிறாங்க. நபித்துவம் பெற்ற நபி கூட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ பாவிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படுறதுன்னு இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளையாக நினச்சி கொண்டிருக்கிறது தவறான ஒரு விஷயம். உண்மைக்குமே ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான்னு சொன்னால் உடனே அவனுக்கு ஒரு சோதனையை கொடுக்குறான். நாங்கள் நினைக்கணும், எனக்கு இந்த நோயை விட்டுட்டானா, நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன், நானும் ஒரு பிழை செஞ்சுட்டேன், உடனே அந்த தவறுலேருந்து நான் மீளணும், உடனே நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், உடனே அந்த தவறிலிருந்து நான் மீளணும், அந்த தவறை என்னோட வாழ்க்கையிலிருந்து நான் வேறொரு வழிக்கு கொண்டு செல்லணும். அல்லாஹ் நெருக்கமானவர்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். அந்த சோதனை இந்த உலகத்தில் எங்களுக்கு தண்டனையாக இருந்தாலும் அதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு அருளாக இந்த உலகத்திலேயும் அந்த உலகத்திலேயும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும்ங்கிறது உண்மைக்குமே ஒரு
ஒரு சிறந்த விஷயம்ங்கிறத இந்த விடயத்தில் நான் சொல்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல செயல்கள் செய்ய வச்சு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றி எங்களையும் அல்லாஹ் சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நானும் துஆ செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.